அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். அதீத கவனம், கோபம் வேண்டாம். எதிரிகள் விஷயத்தில் சிறிது அதிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை விட்டுவிட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் மிக முக்கியம். தலைவலி சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தூக்கத்தை கெடுக்கக்கூடிய தேவையில்லாத நினைவலைகள் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், முருகர் வழிபாடு, சண்முகர் கவசம் கேட்பது விசேஷமான பலனை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கிக் கொள்வது நன்மை. அதே சமயம் உத்தியோகத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அசேம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படும். எல்லாரையும் நம்பிக்கை துரோகம் காணப்படக்கூடிய 15 நாட்கள் என்பதனால் யாரை முழுவதுமாக நம்புகிறீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக சில விஷயங்களில் ஈடுபடுவார்கள். அதீத கவனமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அறியாதவர்கள் விஷயத்தில் கோபதாப வேண்டாம். சிறிய சண்டை சச்சரவுகள் கூட போலீஸ் கோர்ட் கேஸ் என்று இழுத்து விட்டுவிடும். எனவே வண்டிகளில் செல்லுகின்ற சமயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் சிதற்காய் உடைத்துவிட்டு செல்வது சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். அதே சமயம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பயணங்கள் உள்ளூர் பயணம் இல்லாமல் கடல் கடந்த பயணங்களிலெல்லாம் பெரிய கௌரவம் ஏற்படும். அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய 15 நாட்கள்.